இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவர்கள் நியமனத்துக்கான தேர்வு நடைமுறைகள் முடிந்த பின் காலியிடங்களின் எண்ணிக்கையை 35 54 அதிகரித்து மருத்துவ தேர்வு வாரியம் பிறப்பித்த அறிவிப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 3 இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவர்கள் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை வரவேற்று மருத்துவ தேர்வு வாரியம் என்ன பண்ணிச்சுன்னா 2020 ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. கொரோனா ஊரடங்கு காரணமா அப்போது இந்த தேர்வானது நடத்தப்படவில்லை. பின்னர் இந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை 35 அதிகரித்து அறிவிப்பு வெளியிட்டது. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் 2025 மார்ச் மாதம் தேர்வானது நடத்தப்பட்டது. இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் காலியிடங்களின் எண்ணிக்கையை 35 54 அதிகரித்து கடந்த ஏப்ரல் மாதம் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க. இதை எதிர்த்து சித்தார்த், அண்ணாமலை, அமிர்த செல்வராஜன் ஆகிய மருத்துவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சி குமரப்பன் அசாதாரண மற்றும் அவசர சூழ்நிலைகளின் போது காலி பணியிடங்களை எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். இந்த வழக்குல அது போல அசாதாரண சூழ்நிலை ஏதும் இல்லை என கூறி காலியிடங்களின் எண்ணிக்கையை 35 அதை 54 அதிகரித்த அறிவிப்பை ரத்து செய்து உத்தரவிட்டார். தேர்வு நடைமுறைகள் முடிந்த பின் காலியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானதுன்னு தெரிவித்தவங்க, இதை அனுமதித்தால் பின்னாளில் தகுதி பெற்று வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என குறிப்பிட்ட நீதிபதி, ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகளின் அடிப்படையில் 35 காலியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதித்து தற்போது உத்தரவிட்டுள்ளாங்க.